Hello friends, welcome to our channel. Last video la நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படினா லைன்ல எப்படி zigzag stitch போடுறது அப்படின்றத பார்த்திருந்தோம். ஒரு சிங்கிள் செயின் ஸ்டிட்ச் போட்டா அதுக்கு மேல zigzag stitch எப்படி போடுறதுன்னு பார்த்திருந்தோம். அதிலே இருக்கக்கூடிய டிஃபரண்ட் ஐடியாஸ் என்ன அப்படினா நம்ம அதிலே இப்போ இது என்ன பண்ணிருக்கேன்னா டபுள் செயின் ஸ்டிட்ச் போட்டுருக்கேன். டபுள் செயின் ஸ்டிட்ச் போட்டா அதுக்கு மேல zigzag stitch போட்டுருக்கேன். இப்படி போட்டா இது இன்னும் கொஞ்சம் தடிமனா இருக்கு, பார்க்க நீட்டாவும் இருக்கு. சோ இத மாதிரி ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லையா நம்ம மேல கலர்ல டயாலஜில கலர் த்ரெட் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன்ல, சோ அந்த டபுள் செயின் ஸ்டிச்ல போடலாம். அதுவும் நல்லா இருக்குது. கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டோம்னா அது இன்னும் டபுள் கலருமே நல்லா தெரியுது. லாஸ்ட் டைம் போட்ட சிங்கிள் செயின் ஸ்டிச்ல கூட அந்த அளவுக்கு கலர் தெரியல, அப்படி இருக்கு சரி. ஆனா இதுல நல்லா தெரிஞ்சிச்சு, ரெண்டுமே துக்குலா தெரியுது. இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். இன்னொன்னு அதேதான், ஆனா இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா டபுள் செயின் ஸ்டிச்ல ஜரி யூஸ் பண்ணி அதுக்கு மேல கலரை கொஞ்சம் நெருக்கமா கொடுத்திருக்கேன், ரொம்பவும் இல்லாம. இது அப்படியே உல்டா எப்படின்னா டபுள் செயின் ஸ்டிச்ச கலர்ல கொடுத்துட்டேன், ஜரியில zigzag போட்டிருக்கேன். சோ இந்த மாதிரி நீங்க இன்னும் டிஃபரெண்டா நீங்க இதை யோசிச்சு ட்ரை பண்ணலாம். இது எல்லாமே நெக்லைனுக்கு நல்லா இருக்கக்கூடியது. zigzag மட்டும் நம்ம கட்டிங் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதே இது எல்லாமே பேசிக் தான் நான் சொல்றது. இதை நீங்க உங்களுடைய இதுல ஐடியாஸை இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிஃப்ரெண்டா இன்னும் யோசிச்சீங்க கண்டிப்பா கிடைக்கும். டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கு நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போறோம் அப்படின்னா இந்த zigzag யூஸ் பண்ணி நம்ம எப்படி கட் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். டிசைன்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம zigzag ஸ்டிச் போடுறதுக்கு ஒரு டிசைனை டிரா பண்ணியிருக்கோம். அந்த டிசைன்ல நார்மல் செயின் ஸ்டிச் ஃபர்ஸ்ட் போடுறோம். நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். டயாலஜி த்ரெட், சரி த்ரெட் யூஸ் பண்றேன். ஷார்ப் பேஜ் எங்க வந்தாலும் ஷார்ப் பேஜுக்கு நம்ம என்ன ஃபாலோ பண்ணுவோமோ அதை ஃபாலோ பண்ணணும். ஷார்ப் பேஜுக்கான டெக்னிக் என்னவோ அதை ஃபாலோ பண்ணணும். ஷார்ப் பேஜ் கிட்ட ஒரு குட்டியான ஸ்டிச் போடணும். இந்த சைட்லயே ஒரு குட்டியான ஸ்டிச் போடணும். அந்த ஷேப்லயே கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அப்பதான் இது கட் பண்ணும்போதும் அந்த ஷேப்லயே நமக்கு கிடைக்கும். நான் இங்க இருந்து zigzag ஸ்டிச் ஸ்டார்ட் பண்றேன்.
இந்த ஜிக்ஸாக் போடும்போதும் நம்ம அந்த ஷேப்பை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஷேப்பில் வந்து நம்ம ஏதாச்சும் இது பண்ணிட்டோம்னா கட் பண்ணும்போது அந்த ஷேப் நமக்கு கிடைக்கல. ஷார்ப் எட்ஜில் ரொம்ப கவனமாக போடணும். ஷார்ப் எட்ஜில் ரொம்ப கவனமாக போடணும். ஷார்ப் எட்ஜ் எந்த விதத்துலையும் ஸ்பாயில் ஆகாத மாதிரி பார்த்து போடணும்.
கட்ட ஆரம்பிச்சு எடுத்து வந்து எண்ணெய் நாட் போட்டு முடிச்சிடுறேன். இப்போ நம்ம கட் பண்றது எப்படின்றத பார்ப்போம். அதுக்கு ஒரு ஷார்ப்பான பிளேடோ இல்லாட்டினா வந்து சிசரோ நல்லா ஷார்ப்பானதாக எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி ஒரு இடத்துல கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்தது ஷேப் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம போட்டிருக்க ஸ்டிச்சை கட் பண்ணிடாம கவனமா பண்ணணும், பொறுமையா பண்ணணும். இது வந்து ஃப்ரேமோட கட் பண்றதை விட துணியை கழட்டிட்டு கட் பண்ணா இன்னும் ஈஸியா இருக்கும் நம்ம கட் பண்றதுக்கு. சரியை நம்ம ஒரு இதை கட் பண்ணிட்டோம்னாலும் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அது ரொம்ப இதாயிரும். ஸோ அதனால பார்த்து கட் பண்ணணும். இதோட ஃபினிஷிங் லுக் இப்படிதான் இருக்கும். கட் ஒர்க்கை கவனமா பண்ணணும். நம்ம லைட்டா ஒரு இதை ஸ்பாயில் பண்ணிட்டா கூட என்ன ஆயிடும்னா, நம்ம இவ்வளவு நேரம் பண்ண ஒர்க்கும் வேஸ்ட் ஆயிடும். அதே மாதிரி நம்ம மத்தவங்கள்ட்ட யார்ட்டையாச்சும் வாங்கி யூஸ் பண்ணோம்னா கிளாத் இதாயிடும். ஸோ அதனால ரொம்ப கவனமா பண்ணணும். நம்ம ஜிக்ஸாக் போடும்போது எந்த அளவுக்கு பொறுமையா பண்ணணுமோ அந்த அளவுக்கு பொறுமையா கட் ஒர்க்கையும் நம்ம பண்ணணும். ஏன்னா நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.